வணக்கம், ഞാൻ ഡോക്ടർ ശ്രീല, ஆயுஸ்ரீ ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், பத்தனாபுரம், கேரளா. ஆண்களோட மலட்டு தன்மை, அதாவது நிறைய பேருக்கு பார்த்தா இரெக்ஷன் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது, சுத்தமாவே இல்லாம கூட இருக்கும். இந்த நிகழ்ச்சியிலே விரப்பு தன்மை குறைபாடுக்கு காரணங்கள் மற்றும் தீர்வுகளை பற்றி பார்ப்போம். ஒன்று பென்னீஸுக்கு போதுமான அளவு ரத்த ஓட்டம் இருக்காது. பென்னிஸுக்கு போதுமான அளவுக்கு ரத்தமோட்டம் இருந்தா தான் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இரெக்ஷன் இருக்கும். கொலஸ்ட்ரால் போன்ற சூழ்நிலையில் ரத்த குழாயில் அடப்பு ஏற்படலாம். அடுத்ததா நியூரோலஜிக்கல் கேசஸ். பெனிஸுக்கு போற நரம்பில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போது இரெக்டைல் டிஸ்பங்க்ஷன் ஏற்படலாம். உதாரணமா டயபெட்டிக், சக்கரை அதிகமா இருக்கும் போது பெனிஸுக்கு போற நரம்பு பாதிக்கும். ഞരമ്പ് തളർച്ച ஏற்படுத்தும் போது விரப்பு தன்மை கம்மி ஆகலாம். இன்னொரு ரீசன் புரோஸ்டேட் ரிலேட்டட் தான். ஆண்களோட கொஞ்சம் வயசு கூட புரோஸ்டேட் வீங்க ஆரம்பிக்கும். அந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படுவதும் விரப்பு தன்மை குறைபாடுக்கு காரணமாகலாம். அடுத்த காரணம் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் குறைபாடு. சில மருந்துകളുടെ பக்க விளைவினாலேயும் இந்த பிரச்சனை ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸினாலே, அதாவது பிசிக்கலா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆனா மனசளவு பல காரணங்களாலே அதிக டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். இதனாலேயும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ஸ்டிமுலேட் அபியூஸ் பண்றது. இரெக்ஷன் வர வைக்கிறதுக்காக வயாகிரா அந்த மாதிரி டேப்லெட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதே தொடர்ந்து எடுக்கும் போது சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படலாம். இரெக்ஷன் கம்ப்ளீட்டா போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எப்படி இதை சரி பண்றது? இரெக்ஷனை எப்படி நல்லபடியா திரும்பி கொண்டு வரதுக்கு அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் എന്നതിനെ பற்றி பார்ப்போம். முதலே நீங்கள் கொஞ்சம் வெயிட் அதிகமாயிருக்கிறவங்களோ இருந்தால் கண்டிப்பா அது குறைக்கணும். ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் தான் இருக்கணும். வெயிட் அதிகமானோ உடம்பிலே நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். வெயிட் நார்மலா இருந்தால் பென்னீஸுக்கு போறக்கூடிய பிளட் சர்க்குலேஷனும் நல்லா இருக்கும். இன்னொன்று சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும். இது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கு உதவும். இதனாலே இரெக்ஷன் நல்ல இம்ப்ரூவ் ஆகும். குறிப்பா ஸ்பேம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து முக்கியமான விஷயம், உங்களுக்கு டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், தைராய்டு போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை கண்ட்ரோல் வைக்க வேண்டும். அடுத்ததா கெகல் எக்ஸசைஸ் அல்லது பத்மாசன, புஜங்காசனங்கள் போன்ற யோகாசனங்கள் தவறாமல் செய்யலாம். இது பெல்விக் மசில்ஸ், இடுப்பு பகுதியிலே மசில்ஸ் ஸ்ட்ரெங்க் பண்ற பெனிஸுக்கு போற ഞരമ്പുകളെ, രക്ത குழாவையும் சுத்தி இருக்கிற மசிலையும் நல்ல ஸ்ட்ராங் ஆகும். ரத்த ஓட்டமும் சீராக்கும். இந்த எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு 2 வேளை தவறாமல் பண்ணுங்க. இன்னொன்று ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இருந்தால் கண்டிப்பா குறைக்க வேண்டும். அந்த மாதிரி ஆல்கஹால், ஸ்மோக்கிங் ஹாபிட்ஸ் இருந்தாலும் அதையே குறைக்கலாம். முடிஞ்சால் கம்ப்ளீட்டா தவிர்க்கணும். இது பெனிஸுக்கு போன ரத்த குழாவை சுருங்க வச்சிடும். ரத்த குழாவில் ரத்த ஓட்டம் போகாது. இதுவும் இரெக்டைல் டிஸ்பங்க்ஷன் மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணமாகலாம். இந்த விஷயங்கள் பண்ணினாலே கண்டிப்பா உங்களோட இரெக்ஷன் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கொண்டு வர முடியும். ஆயுஸ்ரீயில் இந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம ஆயுஸ்ரீயில் செய்யும் காமேஸ்வர வஜ்ர மோதக கல்பம், காமேஸ்வர தீஷ்ண மோதக சூர்ணம், காமேஸ்வர வஜ்ர பிளஸ் சூர்ணங்கள் ടെസ്റ്റോസ്റ്റിറോൺ ഹോർമോൺ അളവ് ഉൽപ്പത്തിക്കും വിറപ്പ് തിറനെ അധികരിക്കവും ഉതകും. എந்த ഒരു സൈഡ് എഫക്ട്സും ഇല്ലാത്ത ഒരു മരുന്നാകും ഇത്. അശ്വഗന്ധ, നിലപ്പனை, പൂനൈക്കാലി വിதை, ശതാവരി போன்ற நிறைய மருந்துகள் சேர்த்துதான் இது தயாராக்கப்படுகிறது. நீரிழிவு நோயாளிகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூர்ணம் தான் இது. இதே தவிர விரப்பு தன்மை குறைபாடு சிகிச்சைக்கு அஸ்வபல, அதிபல போன்ற தைலங்கள் மற்றும் மாத்திரைகள் வடிவிலும் மருந்துகள் பயன்படுத்தி வருகிறது. உங்களின் விரப்பு செயலிழப்புக்கு என்னென்ன காரணம் என்பதை கண்டறிஞ்சு அதே தேர்க்க சிறப்பு கவனம் செலுத்துங்கள். உங்களோட சந்தேகங்கள் வாட்ஸ்அப் மூலமா கேட்டுக்கொள்ளலாம். இனி ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.